resistivity. So I hope you already know about the resistance and conductance. So resistance, it is a character. ஸோ ஒரு டிவைஸோட பேர் வந்து ரெசிஸ்டர், அதோட கேரக்டரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இட் இஸ் ஏ கேரக்டர் ஆஃப் த டிவைஸ். எந்த டிவைஸோட கேரக்டர் அப்படின்னா ரெசிஸ்டர். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன சார் பண்ணோம் அப்படின்னா இட் வில் அப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஸோ அப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அப்படின்னா அப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் ஸ்லோ டவுன் த கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரண்ட்டை வந்து எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்லோ டவுன் பண்ணோம். ஸோ ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸோட ஆப்போசிட் இன்வர்ஸ் யார் சார் அப்படின்னா கண்டக்டன்ஸ். ஸோ கண்டக்டன்ஸ் வந்து எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கரண்ட் வந்து அலோவ் பண்ணும். ரெசிஸ்டன்ஸ் விச் அப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட், கண்டக்டன்ஸ் விச் அலோவ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த யூனிட் பார்த்திங்க அப்படின்னா அப்படி வைஸ் வர்ஸாக எழுதணும். இந்த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஓம். இந்த யூனிட் ஆஃப் கண்டக்டன்ஸ் எனக்கு என்ன சார் அப்படின்னா மோ. ஓமில் ஓஹெச்எம் அப்படி திருப்பி எழுதணும், மோ அப்படின்னு ரிவர்ஸாக நம்ம எழுதணும். Okay, now we can learn about resistivity. So first of all, you know what is the difference between the resistance and resistivity. Resistance க்கும் resistivity என்ன difference முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு கண்டக்டர் நம்ம எடுக்கிறப்ப throughout resistance, throughout கண்டக்டரில் இருக்கக்கூடிய opposing பவருக்கு பேர் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சப்போஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் இந்த 1 மீட்டர் லாங் ஒரு காப்பர் ராட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 1 மீட்டர் ராடில் ஃபுல்லாக இருக்கக்கூடிய கரண்ட்டை அப்போஸ் பண்ணக்கூடிய நேச்சருக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த த்ரூ அவுட் கண்டக்டர் ஃபுல்லாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ். அந்த த்ரூ அவுட் கண்டக்டர் ஃபுல்லாக இல்லாமல் அதில் ஒரு யூனிட் ஏரியா. ஸோ யூனிட் ஏரியா இஸ் நத்திங் பட் ஒரு டைல்ஸ், ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் யூனிட் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு டைல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டில் பேஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் த யூனிட் ஏரியா. எல்லா பக்கமும் 1 மீட்டர்னு இருக்கணும், 1 மீட்டர் ஸ்கொயர் எனக்கு இருக்கணும், ஒரு ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா த அப்போசிங் நேச்சர் விச் எக்ஸிபிட் இன் த்ரூ அவுட் த கண்டக்டர் ஃபுல்லாக எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு என்னென்னா அந்த கண்டக்டரில் பர் யூனிட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்க்கு பேர் ரெசிஸ்டிவிட்டி. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு பை த யூனிட் ஏரியா, யூனிட் லென்த் அதில் இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரெசிஸ்டிவிட்டி இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு கண்டக்டர் எடுக்கிறப்ப அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துக்குறோம். அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கண்டக்டரோட லென்த்து வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும் ஏரியா வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்கும். So resistance of the conductor is directly proportional to length of the conductor and inversely proportional to area of the cross section. That means if you are increasing the length of the conductor, resistance will be increases automatically. If you are raising the area, the resistance of the conductor will decrease. Why? Because both are inversely proportional அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அந்த கான்ஸ்டன்ட் தான் எனக்கு என்ன சார் அப்படின்னா ரோ. இந்த பி வந்து அப்படி கொஞ்சம் கொனையாக நம்ம சாட்சி மாதிரி போட்டோம் அப்படின்னா இட்டாலிக்காக போட்டிங்க அப்படின்னா ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் ரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆர்ஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ஹியர் ஆர் இஸ் நத்திங் பட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர். ஸோ ரோ இஸ் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர். ஸோ ரெசிஸ்டிவிட்டி இஸ் நத்திங் பட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் யூனிட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் நம்ம வந்து ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து எல்ன்றது லென்த்து, ஏன்றது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஏரியா. யூ ஆல்ரெடி நோ. ஸோ ரெசிஸ்டன்ஸோட இன்வர்ஸ் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா கண்டக்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்பீங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஸ் ஈக்குவல் டு 1/G. ஸோ ஆர் அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ், ஜி வந்து கண்டக்டன்ஸ். அதே போல் இங்கே ஆர் அப்படின்றது ரெசிஸ்டிவிட்டினா இந்த ரெசிஸ்டிவிட்டியோட இன்வர்ஸ் வந்து யார் சார் அப்படின்னா கண்டக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ சிக்மாஸ் ஈக்குவல் டு 1/ρ, அப்போ ரோஸ் ஈக்குவல் டு 1/σ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம 4 டேர்ம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ், அடுத்து வந்து கண்டக்டன்ஸ், அடுத்து வந்து ரெசிஸ்டிவிட்டி, அடுத்து வந்து கண்டக்டிவிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்ன சார் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம் அப்படின்னு பார்த்தோம். கண்டக்டன்ஸோட யூனிட் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தோம், மோ அப்படின்னு பார்த்தோம். இப்போ ரெசிஸ்டிவிட்டி யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரோ இருக்குது, ஆர்ஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ அப்படின்னு இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரோஸ் ஈக்குவல் டு ஆர் ஏ பை எல். ஸோ இந்த யூனிட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓம், ஏரியாவோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். அப்போ மேலே வந்து ஓம் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும், கீழே வந்து ஒரு மீட்டர் வரும், கேன்சல் ஆனிச்சுன்னா ஓம் மீட்டர் அப்படின்னு வரும். இந்த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஓம் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த யூனிட் ஆஃப் கண்டக்டிவிட்டி அப்படியே ஆப்போசிட்டாக எழுதிக்கணும், மோ மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஸோ அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லென்த் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா. இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ண ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அந்த கான்ஸ்டன்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ரோ இஸ் நத்திங் பட் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி என்ன சார் அப்படின்னா ஒரு கண்டக்டரில் கரண்ட் போகிறப்ப த்ரூ அவுட் கண்டக்டர் இருக்கக்கூடிய அப்போசிங் நேச்சருக்கு பேர் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இப்போ யூனிட் ஏரியாவில் இருக்கக்கூடிய அப்போசிங் நேச்சருக்கு பேர் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு நம்ம நேம் பண்ணுறோம். ஸோ ஹியர் ரோ இஸ் த ரெசிஸ்டிவிட்டி, சிக்மா இஸ் த கண்டக்டிவிட்டி, போத் ஆர் opposite. So instead of rho we can
ரீப்ளேஸ்டு பை 1 பை சிக்மா. ஸோ அப்போ எல் பை சிக்மா இன்ட்டு ஏ அப்படின்னு நம்ம எழுதுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சார் எழுதுறேன் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் கண்டக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறப்ப ரோஸ் ஈக்குவல் டு ஆர் ஏ பை எல் அப்படின்னு போகிறோம். ஸோ ஏரியா, ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர், ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர். இஃப் யூ ஆர் டேக்கிங் த எனி கண்டக்டர், அதோட ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் வந்து பை ஆர் ஸ்கொயர் தான். நீங்கள் வந்து யூ ஆர் நாட் டேக்கிங் ஏரியா, யூ ஆர் டேக்கிங் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். நீங்கள் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தான் எடுக்கிறீங்க. ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு கண்டக்டரை அதோட லென்த்தில் சென்டரில் நீங்கள் இது பண்ணுறப்ப அது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஒரு சர்க்குலர் மாதிரி தான் இருக்கும் அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். நம்மளோட கையை நீட்டிட்டு கையை பாதியாக வெட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த எட்ஜ் வந்து சர்க்குலாக இருக்கும். ஸோ அதான் நம்ம ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். If you are taking any material, area will be the different, formula of area will be different, but area of cross section on the same for all materials, all shapes. So pi r square, so rho is equal to r into pi r square by l அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ இதில் என்ன சார் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து நீங்கள் இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்க்குறீங்க, ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை அப்படின்னா, இதில் நம்ம மெயினாக ஒரு 3 விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன சார் அப்படின்னா, சப்போஸ் ஒரு கண்டக்டர் எடுக்கிறேன், அந்த கண்டக்டரோட லென்த்தை வந்து நான் எத்தனை டைம் இன்க்ரீஸ் பண்ணுறனோ அத்தனை டைம் வந்து ஏரியா வந்து டிக்ரீஸ் ஆகும். இஃப் யூ ஆர் ரைசிங் த லென்த் பை n டைம்ஸ், த ஏரியா ஆஃப் த கண்டக்டர் டிக்ரீசஸ் பை n டைம்ஸ். ஸோ நீங்கள் லென்த் ரைஸ் ஆக ஏரியா வந்து டிக்ரீஸ் ஆகும். சப்போஸ் யூ ஆர் டேக்கிங் ரப்பர் பேண்ட், ஒரு ரப்பர் பேண்ட் எடுங்க, அதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து அதை எக்ஸ்பெண்ட் பண்ணுறப்ப அதோட ஏரியா வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ பேசிக் கான்செப்ட் தான். ஸோ வென் யூ ஆர் ரைசிங் த லென்த் ஆஃப் த கண்டக்டர் பை அப்ளைங் ஆஃப் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்கலாம் பை டெம்பரேச்சர், ஸோ வாட் எவர் இட் வில் பி. ஸோ இஃப் யூ ஆர் ரைசிங் த லென்த், ஏரியா வில் பி டிக்ரீசஸ். இன் சேம் டைம் if you are decreasing the length means area will be increases automatically. So both are அப்படியே ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு கண்டக்டரோட லென்த் வந்து n டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஏரியா வந்து n டைம்ஸ் குறையும். அதே போல் லென்த் வந்து n டைம்ஸ் குறைஞ்சா ஏரியா வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா n டைம்ஸ் வந்து எனக்கு என்ன சார் ஆகும்னா அதிகமாகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா, இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ ஆர்ஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா, ஏங்கிறது எனக்கு என்ன சார்னா பை ஆர் ஸ்கொயர். இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கண்டக்டர் எடுக்கிறேன், அந்த கண்டக்டரோட டயாமீட்டர் வந்து நான் டபுள் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆக்சுவலாக நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஃபார்முலா ஃபார் த டயாமீட்டர் வந்து டி இஸ் ஈக்குவல் டு 2r அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வென் த டயாமீட்டர் இஸ் டபுள்டு அப்படின்னா d is equal to 2rனா 2d is equal to 4r. அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நல்லா நம்ம வச்சுங்க. டயாமீட்டர் வந்து டபுள் ஆகிறப்ப ரேடியஸ் என்ன ஆகும் அப்படின்னா, when diameter is doubled, radius also doubled. Why? Because of the formula for diameter வந்து எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா d is equal to 2r. when diameter is doubled, d become 2d அப்படின்னா 2r become 4r. ஸோ அப்போ வந்து நீங்கள் r வந்து 4r மாறினா தான் நீங்கள் வந்து ரேடியஸ் வந்து இன்க்ரீசஸ் 4 டைம்ஸ்னு சொல்லணும். 2r வந்து எனக்கு 4r மாறினுச்சு அப்படின்னா எனக்கு இன்க்ரீசஸ் பை 2 டைம்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்போ இந்த டயாமீட்டர் இஸ் டபுள்டு, ரேடியஸ் ஆல்சோ டபுள்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் தேர்ட் ஒன் வந்து நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பராமீட்டர் when we are calculating the resistivity என்ன சார் அப்படின்னா, if you are taking the two different materials, சேம் மெட்டீரியல் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரே மெட்டீரியல். நீங்கள் இப்போ ஒரு அலுமினியம் ராட் எடுக்கிறீங்க, ஒரு சின்ன அலுமினியம் ராட் எடுத்துக்கிறீங்க, ஒரு அலுமினியம் நீடில் எடுத்துக்கிறீங்க, அதோட ரெண்டோட ஷேப் வேறு. ரெசிஸ்டன்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஒய்? பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் இஸ் ப்ரொபோஷனல் டு லென்த் ஆஃப் த கண்டக்டர் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹவவர் ரெசிஸ்டன்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட் பட் ரெசிஸ்டிவிட்டி ரிமைன் சேம். ஒய்? பிகாஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இட் வில் கால்குலேட்டட் த்ரூ அவுட் த கண்டக்டர். ஆனால் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது இட் வில் கால்குலேட்டட் ஃப்ரம் த யூனிட் லென்த் ஆஃப் த கண்டக்டர், யூனிட் ஏரியா ஆஃப் த கண்டக்டர். அப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு அலுமினியம் நீடில் எடுத்துக்கிறீங்க, ஒரு அலுமினியம் ராட் எடுத்துக்கிறீங்கன்னா அலுமினியம் ராடோட லென்த் அதிகம், அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அலுமினியம் நீடிலோட லென்த்து கம்மி, அதனால் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த அலுமினியம் ராட்லேயும் அலுமினியம் நீடிலையும் யூனிட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எனக்கு எப்படி இருக்கும்னா காமனாக தான் இருக்கும். யூனிட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்க்கு பேர் எனக்கு என்ன சார் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இஃப் யூ ஆர் டேக்கிங் த சேம் மெட்டீரியல் பட் டூ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அப்படின்னா the resistance will be different but the resistivity cannot be different. It will be constant for the both the material. It will constant for the both the material அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி, ரைட். இப்போ வந்து ரோஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஏ. ஸோ ஆர் இன்ட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ஏவுக்கு பதிலாக எனக்கு என்ன சார் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் பை எல் அப்படின்னு நான் போகிறேன். இப்போ இந்த இடத்துல இங்கே இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஆர் ஏ பை எல் அப்படின்னு எனக்கு இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபார்முலாவில் 1 மார்க்கில்
உங்களுக்கு வந்து மாஸ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளி ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஆர்ஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏவில் மேலே இங்கேயும் லென்த்தால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மேலே வந்து ரோ எல் ஸ்கொயர் ஏரியா இன்ட்டு லென்த், ஏரியா இன்ட்டு லென்த் இஸ் நத்திங் பட் வால்யூம் அப்படின்னு எனக்கு வந்துடும். அப்போ என்ன ஃபார்மில் வந்துடும், ஆர்ஸ் ஈக்குவல் டு ரோ எல் ஸ்கொயர் பை வால்யூம் அப்படின்னு வரும். ஆல்ரெடி நோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம், ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் டென்சிட்டி. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மாஸ் ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு density of the conductor and inversely proportional to mass of the conductor அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா வால்யூமுக்கு பதிலாக நம்ம என்ன மாஸ் பண்ணோம், மாஸ் பர் டென்சிட்டின்னு போடுவோம். டென்சிட்டி எங்கே சார் போயிடும்னா மேலே போயிடும். ஸோ அப்போ கீழே வந்து மாஸ் இருக்கும். அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் வந்து எனக்கு டென்சிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும் மாஸுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்கும். ஒரு கண்டக்டரோட மாஸ் வந்து ரைஸ் ஆக அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன சார் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். பிகாஸ் போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல ரோஸ் ஈக்குவல் டு ஆர்ஏ பை எல். சப்போஸ் ஒரு அசம்ஷனில் லென்த் ஆஃப் த கண்டக்டர் வந்து 1 மீட்டர் அப்படின்னா ஏரியா ஆஃப் த கண்டக்டர் வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ரோஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு வரும். அப்போ இஃப் யூ ஆர் டேக்கிங் த யூனிட் லென்த் ஆஃப் த கண்டக்டர் அண்ட் யூனிட் ஏரியா ஆஃப் த கண்டக்டர், த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரெசிஸ்டிவிட்டி. ஸோ நான் அகைன் நம்ம மறுபடியும் சொல்கிறேன், the main difference between the resistance and the resistivity is nothing but the opposition force given by throughout conductor means resistance. The opposition force occurred from the unit area of the conductor is known as the resistivity அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So the definition, exact definition for the resistivity, the electrical resistivity of a material is defined as the resistance offered by the conductor flow by the conductor of a unit length having the unit area of cross section. நீங்களா நம்ம வச்சுங்க resistivity அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப it is the resistance offered to the current flowing by the conductor of a unit length having the unit area of cross section அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட எஸ்ஐ யூனிட் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஓம் மீட்டர், ஆல்ரெடி டோல்ட். இப்போ ரெசிஸ்டிவிட்டியும் கண்டக்டிவிட்டியும் எக்ஸாக்டாக ஆப்போசிட். அப்போ வந்து சிம்பிள் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி வந்து ரோ, கண்டக்டிவிட்டிக்கு வந்து சிக்மா. அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ரோஸ் ஈக்குவல் டு 1/σ. ரோவோட யூனிட் வந்து ஓம் மீட்டர் அப்படின்னா திரும்பி ரிவர்ஸாக எழுதுறப்ப எனக்கு என்ன சார் வரும்னா ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு எனக்கு வந்துடும். சரி, ரைட். தென் you already know about the resistor. இப்போ நம்ம வந்து அடுத்த ஒரு டாபிக், you already know about the capacitor in series, capacitor in parallel நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து அதே போல் resistor in series, resistor in parallel அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ see the diagram. When the three resistors are connected with a single battery, so first of all you know about the battery. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு some amount of voltage கொடுக்குறோம், ஒரு வந்து 10 volt 5 volt, so whatever it will be. ஸோ 10 volt 5 volt அப்படின்னா அதோட எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னா for every second அந்த பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து 5 பாசிட்டிவ் அயானும் அந்த நெகட்டிவ் டெர்மிலேருந்து 5 எலக்ட்ரானும் வரும். அந்த 5 வோல்ட் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா அந்த 5 அப்படின்றது நம்பர் ஆஃப் அயான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட். 5 வோல்ட் அப்படின்னா எவ்ரி செகண்ட் வி ஆர் கெட்டிங் த 5 அயான்ஸ் ஃப்ரம் த பாசிட்டிவ் டெர்மினல், 5 எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹியர் சப்போஸ் நான் வந்து we are taking the 3 resistors are connected in series, see the diagram. ஸோ இந்த பேட்டரியிலேருந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா கரண்ட் வந்து எனக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் செட் டு பி R1, the potential across the resistance is V1. What is meant by potential? Potential is nothing but the amount of work done which is required to move the charge from one place into another place. நல்லா ஞாபகம் வச்சிங்க. இப்போ நீங்கள் R1 ரெசிஸ்டன்ஸ் போகிறீங்க, இந்த இடத்துல தான் நீங்கள் பொட்டன்ஷியல் சொல்கிறீங்க. பேட்டரியிலேருந்து இங்கேருந்து வரப்போ இது வந்து ஒரு கண்டக்டர் தான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல் சேஃபில் ஒரு கண்டக்டர் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பொட்டன்ஷியல் வந்து நீங்கள் வந்து சொல்லலை. ஒய் பிகாஸ் ஆஃப் இந்த இடத்துல வந்து நோ நீட் ஆஃப் ஒர்க், நம்மளுக்கு ஒர்க் தேவையில்லை. இங்கே எனக்கு ஏன் ஒர்க் தேவை அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் தான் நம்ம கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கரண்ட் இஸ் நத்திங் பட் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். When the charges flows across the resistance will oppose the flow of charges. So we must do work done to flow of the charge from one end of the resistance to another end of the resistance. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம மூவ் பண்ணுறப்ப there is no ஒர்க் தேவையில்லை. ஆனால் இங்கே நம்ம போகிறப்ப எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா சார்ஜ் இங்கிருந்து இந்த பக்கம் மூவ் ஆகணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் it will giving the opposing force. அப்போ நான் ரெசிஸ்டன்ஸை தாண்டி இங்கே இருக்கிற சார்ஜ் இங்கே போகணும் அப்படின்னா அந்த அப்போசிங் ஃபோர்ஸோட நான் கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகமாகணும். ஸோ அப்போ தேர் இஸ் ஏ ஒர்க். ஸோ the work is done by us or done by battery. ஸோ அப்போ வந்து அந்த ஒர்க் டனை தான் we are said to be potential அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பொட்டன்ஷியல் இந்த பொட்டன்ஷியல் அப்படின்றது which is used to move the charge from one end of the resistance to another end of the resistance அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ R1 is the resistance, it will having the potential difference of V1. R2 is the resistance having the potential difference V2. That means the work across the resistance R1 is V1, the work across the resistance R2 is V2, the work across the resistance R3 is V3. Actually the main thing is when the resistors are connected in series, the current flowing through the each resistance is same. For example,
இந்த அக்ராஸ் த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு 5 ஆம்பியர் இருந்துச்சுன்னா இங்கேயும் 5 ஆம்பியர் தான், இங்கேயும் 5 ஆம்பியர் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஏன்னா நம்ம வந்து ஃபர்தராக நம்ம கால்குலேஷன் நம்ம போகிறப்ப வென் த கரண்ட் அக்ராஸ் த ரெசிஸ்டர் அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா நோ நீட் டு கால்குலேட் கரண்ட் அக்ராஸ் த ஈச் ரெசிஸ்டர். வை பிகாஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா வெதர் இட் இஸ் கனெக்டட் இன் சீரியஸ் ஆர் பேரலல் அப்படின்னு பார்க்கணும். சப்போஸ் இஃப் இட் இஸ் கனெக்டட் இன் சீரியஸ், ஸோ டோன்ட் வரி அபவுட் இட், த கரண்ட் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் வில் பி த சேம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ரைட். இப்போ எனக்கு என்ன சார் அப்படின்னா முதல்ல பொட்டன்ஷியல் அக்ராஸ் த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ V1 ஈக்குவல் டு எனக்கு என்ன சார் அப்படின்னா I இன்ட்டு R1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் விச் இஸ் ரெக்யூர்டு டு மூவ் த சார்ஜ் ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் டு அனதர் எண்ட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு. இது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு V2 ஈக்குவல் டு I இன்ட்டு R2. ஸோ திஸ் ஆர் த பேசிக் ஃபார்முலா விச் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் த ஓம்ஸ் லா. அவ்வளோதான். இது வந்து பேசிக் ஃபார்முலா தான் நம்ம ஓம்ஸ் லாவிலேருந்து இருக்குது. ஸோ V3 ஈக்குவல் டு I இன்ட்டு R3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த டோட்டல் பொட்டன்ஷியல். I அப்படின்றது டோட்டல் கரண்ட். நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா V1 ஈக்குவல் டு R1. இங்கே வந்து இது வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ஒர்க் டன். இது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ஒர்க் டன். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், தேர்ட் ஒன். ஸோ வாட் எவர் இட் வில் பி, கரண்ட்டுக்கு வந்து நான் I1, I2, I3 கொடுக்கல. Why? Because however if you are taking the n number of resistance which is connected in series, the current across the resistance is same. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சொன்னால் எல்லாத்துக்கும் I அப்படின்னு தான் போட்டுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த டோட்டல் பொட்டன்ஷியல் R1, R2, R3க்கு நடுவில் இருக்கிறது. இது வந்து RS அப்படின்றது நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரியஸ். ஸோ இப்போ நீங்கள் எனக்கு வந்து எனக்கு என்ன சார்னா நான் இங்கேருந்து ஒரு 5 வோல்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ த டோட்டல் பொட்டன்ஷியல் விச் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த அப்டைன்டு எங்கே சார் இருக்கும் அப்படின்னா அந்த 3 ரெசிஸ்டன்ஸ்க்கு நடுவில் தான் இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் த டோட்டல் பொட்டன்ஷியல், ஜஸ்ட் வி கேன் ஆட் பொட்டன்ஷியல் அக்ராஸ் த R1, பொட்டன்ஷியல் அக்ராஸ் த R2, பொட்டன்ஷியல் அக்ராஸ் த R3. அப்போ R1 V is equal to V1 plus V2 plus V3. ஸோ த பேசிக் ஃபார்முலா ஓம்ஸ் லா. தென் V அப்படியே வச்சுக்கிறீங்க. ஸோ V1க்கு பதிலாக IR1, இங்கே IR2, IR3. இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் Vக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன பார்த்துருக்கோம், I இன்ட்டு RS அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ I இன்ட்டு RS இஸ் ஈக்குவல் டு இதில் எல்லாமே கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, வெளியே எடுத்துருங்க. I இன்ட்டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டு பக்கமும் கரண்ட் வந்து எனக்கு காமனாக இருக்குது. ஸோ கரண்ட் காமனாக இருக்கிறப்ப கரண்ட் வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா I எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த ஃபார்முலா when resistance n number of resistance are connected in series, RS is equal to R1 plus R2 plus R3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் கெப்பாசிட்டன்ஸ் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1/CS equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. பட் அங்கே வந்து ரெசிப்ரோக்கலில் இருக்கும், இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ரெசிப்ரோக்கலில் கிடையாது. சப்போஸ் ஒரு அசம்ஷனுக்கு நீங்கள் பாருங்களேன், இதில் வந்து 2 டேர்ம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன சார், யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா 2 ஓம் அப்படின்னா நான் வந்து ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறேன். 3மே எனக்கு 2 ஓம் அப்படின்னா 2 + 2 + 2 வந்து எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 6 ஆயிரும். அப்போ த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வில் பி கிரேட்டர் தென் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோட இண்டிவிஜுவல் வேல்யூ வந்து 2, இதுவும் 2, இதுவும் 2. ஆனால் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடைக்குது, 6 அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் த ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் கிரேட்டர் தென் த R1, R2, R3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சப்போஸ் நான் வந்து இங்கே ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறேன், 3மே 3ஓட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூமே ஈச் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஹேவிங் த வேல்யூ ஆஃப் R அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுவும் R, இதுவும் R, இதுவும் Rனா R + R வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா 3R. ஸோ 3 ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா 3R, n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன சார் அப்படின்னா NR அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ். அப்போ இதில் வந்து 3 டேர்ம் எனக்கு என்னென்னா, ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் சீரிஸில் போடுறப்ப கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட்டு. The value of effective resistance will be greater than the individual resistance. Suppose n number of resistance connected in series means the effective resistance will be which is equal to NR அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Then next, so next to சீரிஸ்க்கு அப்புறம் எனக்கு என்ன சார் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இன் parallel. ஸோ நம்ம இங்கே என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வோல்டேஜ் இருக்குது, இங்கே 3 ரெசிஸ்டன்ஸ் which is connected in parallel அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸில் போடுறப்ப கரண்ட் கான்ஸ்டன்ட், இதே ரெசிஸ்டன்ஸ் parallel போட்டால் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட். ஸோ கீப்பிங் இன் மைண்ட், ஸோ வாட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கெப்பாசிட்டர் இன் சீரியஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ், கெப்பாசிட்டர் இன் parallel, ரெசிஸ்டன்ஸ் parallel அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் இன் சீரீஸில் சார்ஜ் கான்ஸ்டன்ட், ரெசிஸ்டர் இன் சீரீஸில் கரண்ட் கான்ஸ்டன்ட். பட் கெப்பாசிட்டர் இன் பேரலையும் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட்டு, ரெசிஸ்டர் இன் பேரலையும் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் தான். ஸோ கெப்பாசிட்டர் when connected in parallel or resistance are connected in parallel, potential will be the constant. பட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸில் போட்டிங்கன்னா கரண்ட் கான்ஸ்டன்ட்டு, அதுவே வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து சீரிஸில் போட்டோம்னா சார்ஜ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து எனக்கு திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இது வந்து பேரலல். நீங்கள் ஆக்சுவலாக ஹவு வி ஆர் கால்குலேட்டிங் எதர் இட் இஸ் கனெக்டட் சீரிஸ் ஆர் பேரலல் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு பேட்டரி இருக்குது, இந்த 2 எண்டுக்கு நேம் கொடுங்க. இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கா, அப்போ இங்கே
இங்கேயும் ப்ளஸ் தான் வரும், இங்கேயும் ப்ளஸ் தான் வரும், இங்கேயும் ப்ளஸ் தான் வரும். அப்போ சேம் டெர்மினலாக இருந்துச்சுன்னா விச் இஸ் செட் டு பி பேரலல். இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ்னால் இங்கே ப்ளஸ் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்கும். அப்படி ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சீரியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் அப்ளை பண்ணுறப்ப சேம் டெர்மினலாக இருந்தால் பேரலல், ஆப்போசிட் டெர்மினலாக வந்துச்சுன்னா எனக்கு என்னென்னா சீரியஸ். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா I1 is nothing but current flowing through the resistance R1, I2 is nothing but current flowing through the resistance R2, I3 is nothing but current flowing through the resistance R3. So if you want to calculate the total current, so I is equal to I1 plus I2 plus I3. So the basic formula which is obtained from the Ohm's law, then I1 is equal to V by R1, I2 is equal to V by R2, I3 is equal to V by R3. So however, I1 is nothing but current flowing through the resistor R1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். பட் V is constant. Why? Because of resistance connected in parallel, potential is constant. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். I is equal to instead of I1 க்கு பதிலாக V by R1, I2 க்கு பதிலாக V by R2, I3 க்கு பதிலாக V by R3. அப்போ V by RP is equal to V by R1 plus V by R2 plus V by R3. V potential வந்து constant, so cancel each other. So அப்போ 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. இப்போ நம்ம பேசிக் அங்கே சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து 2 ohmல ஒரு 2 ohmல 2 ரெசிஸ்டன்ஸ் எடுங்க, 1/2 1/2. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1 கிடைக்கும். ஸோ நம்ம எடுக்கிறது வந்து 2 ohm, பட் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வில் பி 1. அப்போ the effective resistance when we are connected in parallel which is less than the individual resistance. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அங்கே இப்போ சப்போஸ் if you want to calculate the உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய ரெசிஸ்டன்ஸ் போகிறப்ப எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அதிகமாகணும் அப்படின்னா நீங்கள் வந்து சீரிஸ் பேட்டர்னை யூஸ் பண்ணணும். எனக்கு வேல்யூ வந்து குறையணும் அப்படின்னா பேரலல் பேட்டர்ன் யூஸ் பண்ணணும். ஏன்னா எங்கள் ஃபார்முலாவில் பாருங்கள் 1/2 1/2 நான் எடுக்கிறது வந்து 2 எடுக்கிறேன், ஆனால் எனக்கு ஆன்சர் வந்து எனக்கு 1 ohm தான் வருது. அப்போ வேல்யூ கெட் ரெடியூஸ்ட். ஸோ அப்போ வந்து when you are connecting in series the effective resistance will be increases அப்படின்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் போகணும். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வில் பி டிக்ரீசஸ் அப்படின்னா நம்ம வந்து பேரலல் கனெக்ஷன் போகணும். இப்போ நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இங்கே 1/R நான் வந்து ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறேன். ஈச் ஆஃப் த வேல்யூ இஸ் R. அப்போ 1/R 1/R 1/R. ஸோ 1/R 1/1/Rனா 3/R அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிறது பாருங்க, இது வந்து RP கிடையாது, 1/RP. அப்போ RP எடுக்கிறப்ப 3/R அப்படின்றது R/3 மாறிடும். அப்போ n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா R/n எனக்கு மாறிடும். n equal resistors are connected in parallel. எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா RF equal to R/n அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக 1/RP equal to n/Rன்னு தான் வரும். ஆனால் RPன்னு போடுறப்ப அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் வரும்னா R/n அப்படின்னு வரும். ஸோ ஒரு 1 mark பார்த்திங்க அப்படின்னா n equal number of resistance first connected in series then connected in parallel then effective resistance is. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஸோ resistance series in parallel n number of resistance connected in series. I hope you already know the formula. NR பை இங்கே வந்து எனக்கு என்ன சார்னா R/n. நம்ம ஜஸ்ட் கால்குலேட்டர் ஹியர் நம்ம இங்கே தான் கால்குலேட் பண்ணோம். ஸோ அப்போ இந்த R வில் பி கேன்சல். அப்போ வந்து n²1 அப்படின்னு வரும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அதோட ரேஷியோ போடுறப்ப the effective resistance n number of resistance are first connected in series then connected in parallel அப்படின்னா the value of effective resistance is n²1. அதுவே parallel to series அப்படின்னா எனக்கு என்ன சார்னா 1:n² அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.